தளபதி பாத்தீங்கன்னா பாரதி ராஜா மகன் மனோஜ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த கிளம்பிட்டாரு. கூட பாத்தீங்கன்னா தளபதியோட ஃப்ரெண்ட் சீரியல் நடிகர் சஞ்சீவ் அவர்களும் போயிருக்காரு. அண்டு நடிகர் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் சடனா இறந்தது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. சோ மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியுமே ஷாக்ல தான் இருக்காங்க. அண்டு கிட்டத்தட்ட 90ஸ்ல தளபதி விஜய் சூர்யானி இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் மனோஜ் அவர்கள் தாஜ்மஹால் மூலமா ஹீரோவா அறிமுகமானாரு. தாஜ்மஹால் படத்தோட ஆல்பமுக்கு இப்பயும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஏஆர் ரஹ்மான் அவர்களோட சாங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி இவருக்கு நிறைய வெற்றி படங்கள் அமையல. சமுத்திரம், வருஷமெல்லாம் வசந்தம்னு இந்த மாதிரி சில படங்கள் தான் குறிப்பிடத்தக்க படமா அமைஞ்சது. சோ நிறைய தோல்வி படங்கள் தொடர்ந்து அமைஞ்சதால அதுக்கப்புறம் அவருக்கு ஹீரோவா வாய்ப்பு கிடைக்கல. பட் மனோஜ் அவர்களோட பேஷன் பாத்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்றது தான். பட் பாரதி ராஜா அவர்களோட வற்புறுத்தல்னாலதான் ஹீரோ ஆனாரு. அண்ட் ரீசெண்ட் டைம்ல ரொம்ப சீரியஸாவே இயக்குனரா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் சேப்பு ரோஜாக்கள்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துச்சு. பட் அது ஏன்னு தெரியல, நடக்காம போச்சு. அண்ட் சீக்கிரமாவே இவரை இயக்குனரா பார்ப்போம்னு நினைச்சா அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. சோ ரீசெண்டா இளையராஜா அவர்களுக்கு அவரோட மகள் எழுந்தது ஒரு மிகப்பெரிய இழப்பா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு லெஜண்டான பாரதி ராஜா அவர்களுக்கு இந்த ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா தன்னோட மகன் இறக்கிறத பாக்குறதுலாம் யாருக்குமே நடக்க கூடாது. அண்ட் இந்த மாரடைப்பா நினைச்சாலே பயமா இருக்கு. எல்லாம் எங்கேஜ்ல இருக்கிறவங்களுக்கே வருது. விவேக் அவர்கள் இருந்து இப்ப மனோஜ் வரைக்கும் சினிமாவிலே நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். சோ முடிஞ்ச அளவுக்கு உணவு பழக்க வழக்கங்கள்ல எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் மனோஜ் அவர்களோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம்.